எக்ஸைஸ் 6.2ல 10th சம் பார்க்க போறோம். A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் என்ற பூஜ்ஜியமற்ற 3 வெக்டர்களில் A வெக்டர், B வெக்டர் என்ற வெக்டர்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டர் C வெக்டர் என்க. A வெக்டர், B வெக்டர் என்ற வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் π/6 எனில் பாக்ஸ் ப்ராடக்ட் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4 மாடுலஸ் A வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் B வெக்டர் ஸ்கொயர் என நிறுவுக. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா C வெக்டர் வந்து Aவுக்கும் Bக்கும் பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? A கிராஸ் B வந்து பர்பண்டிகுலர் போத் AB. அதனால A கிராஸ் Bயும் கண்டிப்பா Aக்கும் Bக்கும் பர்பண்டிகுலரா இருக்கும். அதாவது C என்னன்னு எடுத்துக்கிறோம், A கிராஸ் Bன்னு எடுத்துக்கிறோம். 2 பக்கம் மாடுலஸ் அப்ளை பண்ணீங்கன்னா மாடுலஸ் C இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் A கிராஸ் B. மாடுலஸ் C யோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஏன்னா அது வந்து யூனிட் வெக்டர். ஓகே, இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC எப்படி எழுதலாம்? A கிராஸ் B டாட் Cன்னு எழுதலாம். A கிராஸ் B எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் A மாடுலஸ் B சைன் தீட்டா C வெக்டர்னு எழுதலாம். இங்க வெளியே இருக்க டாட் C அப்படியே இருக்கட்டும். தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்க? π/6 கொடுத்துருக்காங்களா? ஸோ சைன் தீட்டாக்கு வேலை என்ன போடணும்? π/6 போடணும். இந்த C வெக்டர் ஸ்கொயரா மாறிடும். ஸோ மாடுலஸ் A மாடுலஸ் B சைன் π/6 ஓட வேல்யூ வந்து 1/2 C ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1. ஏன்னா அது என்னது? யூனிட் வெக்டர். ஸோ அடுத்தது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A B C ஈக்குவல் டு 1/2 முன்னாடி வந்துடும். மாடுலஸ் A மாடுலஸ் B 2 பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணும்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஸ்கொயர் பண்ணும்போது 1/4 ஆயிடும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணா மாடுலஸ் A வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் B வெக்டர் ஸ்கொயர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம்.